ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோட Thursday க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்களோட இந்த vlogல ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் என்னோட க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த vlogல நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மண்டே டு வெனஸ்டே வரைக்குமான என்னோட க்ளீனிங் ரொட்டீன் பற்றின செப்பரேட் வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த vlogல Thursday வீடு மாப் பண்ணுற கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. அன்னைக்கு ரெகுலராக பண்ணுற க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டே சைட் பை சைடாக மேஜராக பண்ணக்கூடிய வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளாத்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கிச்சனில் அப்புறம் வீட்டில் க்ளீனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைக்கிறது. அடுத்ததாக ஃப்ரிட்ஜில் மேட் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரேயில் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் பூஜை ரூமில் அந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் இருக்கும் பார்த்தீங்களா, பூஜை பொருள் சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன்ல, அதை க்ளீன் பண்ணி அந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுருவேன். இது என்னோட Thursday க்ளீனிங் ரொட்டீனில் வரக்கூடிய வேலைகள். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்குள்ளே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி நம்மளை எப்பவும் எப்படி பாசிட்டிவான பர்சனாக வச்சுக்கிறது, நம்மளை சுற்றி எப்போவும் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி, நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்மளை சுற்றி இருக்க மாதிரி எப்படி நம்மளை பார்த்துக்கிறது, அதுக்கு ஒரு சில செல்ஃப் லவ் ஹேபிட்ஸ் தான் இன்றைக்கி ஒவ்வொன்றா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு பழக்கங்களை உங்களோட டெய்லி லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் வர்றதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஸோ வாங்க அது என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னென்னா, உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்கள் மேலே உங்களுக்கு கவனம் இருக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. எப்படி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறோமோ, அவங்க ஒரு சில நேரம் முகம் வாடிச்சுனா கூட அதை டக்குன்னு நோட்டீஸ் பண்ணி எதனால டல்லாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் மெனக்கெடுறீங்களோ, அந்த ஒரு மெனக்கெடல் உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் மேலேயும் இருக்கணும். நீங்கள் டெய்லி லைஃப்பில் எப்போல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுறீங்களோ, ஃபிசிக்கலாக டவுன் ஆனீங்கன்னா எதனால இப்படி டவுன் ஆகிறோம், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லையா, இல்லை ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா, நமக்கு ஏதாவது ஹெல்த் வைஸ் ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. அதுவே நீங்கள் மென்டலி ரொம்ப டவுன் ஆகுறீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி மென்டலி ரொம்ப டவுன் ஆகிறதுக்கான காரணம் என்ன, நம்மளை சுற்றி நம்மளோட டெய்லி லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நம்மளை இவ்வளோ டவுன் ஆக்குது, எந்த ஒரு விஷயம் நம்மளோட மென்டல் எனர்ஜியை லோ ஆக்குற மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்றது மேலே கொஞ்சம் கவனம் கொடுங்க. உங்களோட அந்த மென்டல் ஹெல்த்துக்கோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா மற்றவங்க யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத எப்பவும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணாதப்போ, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நீங்களே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதப்போ, மற்றவங்க அது ஃபேமிலி மெம்பர்ஸாகவே இருந்தாலும் எப்படி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ எப்போவுமே டெய்லி பேசிஸில் உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுங்க. அதில் ஏதாவது சில மாற்றங்கள் இருக்குது, அது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதை உடனே சரி பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படின்றத பாருங்கள். இந்த ஒரு ஹேபிட் உங்களை ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஹேபிட் என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ கூட டெய்லி நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க உங்ககிட்ட பிடிச்ச விஷயத்தை பற்றி இல்லை உங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட டைரியில். அது ஏன் நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் இந்த பாயிண்ட் முடியும் போது சொல்கிறேன். அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்
எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற விதத்தை பார்த்து அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு எப்போவாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். உங்களை நீங்கள் கேரி பண்ணிக்கிற விதத்தை பார்த்து ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வந்திருக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான குவாலிட்டியை நோட்டீஸ் பண்ணி யாராவது இந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற விதத்தில் உங்களோட ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களை யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மறக்காமல் உங்களோட டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளோட இந்த பிஸியான டெய்லி லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட் எப்போவாது கிடைக்கும் பொழுது அப்போ மட்டும் நம்ம அதை நினச்சி சந்தோஷப்பட்டோ இல்லை என்ஜாய் பண்ணிட்டோ கடந்து போயிடுவோம். அது அப்படியே நம்ம மனசை விட்டு மறந்து போயிடும். அதுவே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவாது உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு மாதிரி அன்மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப லைஃப்பில் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப அப்செட் ஆகுறீங்க லைஃப்பை நினச்சி அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்டை எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கே ஒரு மாதிரி மோட்டிவேஷன் தானாக வரும். நம்மளோட லைஃப்பில் இத்தனை விஷயங்களில் இவ்வளோ பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஏன் நம்ம இவ்வளோ டவுனாக இருக்கணும், ஏன் நம்மளோட லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேர்ட் ஹேபிட் என்னென்னா, உங்களோட டெய்லி லைஃப்பில் கொஞ்ச நேரமாவது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான பீப்புள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் யார் கூட இருக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்கக்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான வைப் வர மாதிரி, அவங்களோட வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது, உங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக இருக்கோ, அந்த மாதிரியான பர்சனோட உங்களோட டெய்லி பேசிஸில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரியான பர்சனோட இருக்கும் பொழுது நம்மளையே அறியாமல் நம்ம நிறைய விதத்தில் பாசிட்டிவாக மோட்டிவேட் ஆகும். நம்மளோட லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களில் அந்த மாதிரியான பர்சன்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் நமக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் இருக்கும், நம்மளோட லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளஸ் நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிறதுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் பீப்புளோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளை எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத நினச்சி உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கோங்க. ஈவன் உங்களால் ஒரு வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்க முடியல அப்படின்னா கூட அதுக்காக நீங்கள் ஒரு சின்ன எஃபர்ட் போட்டிருப்பீங்கள, அந்த விஷயத்த உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்கள்ல, அதுக்காகவே உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும், ப்ளஸ் ஒரு பாசிட்டிவான ஃபீலை கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.